ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது மதுரையில் திருமலை நாயக்கர் மஹால். வாங்க நம்ம இப்போ உள்ள போய் இப்படி இருக்குல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி 2 தடவை இங்கே வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் வந்து ஒரு 6 o'clock மாதிரி வந்ததுனால எங்களால் உள்ளே வந்து போக முடியல. ஸோ இந்த தடவை நாங்கள் வந்து 4 o'clock வந்து கரெக்டாக போயிட்டோம். ஓப்பனிங் டைம் வந்து மார்னிங் 9 o'clock to 5 o'clock. என்ட்ரி டிக்கெட் டீட்டெயில் வந்து நான் ஃபோட்டோவை அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. உள்ள என்ட்ரி ஆனது இப்படி தான் இருந்தது. நாங்கள் வந்து நினைக்கிறோம் உள்ள இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பழைய காலத்தில் யூஸ் பண்ண பாட் மாதிரி ஏதோ வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து பானையை பார்த்துட்டு உள்ளே வந்து நடந்துட்டு இருந்தோம். அது வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட் ஷேப்லேயே இருந்தது சில இது. அங்கே இருந்த தூணெல்லாம் பிரம்மாண்டமாக இருந்தது. ஆர்கிடெக்டெல்லாம் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்குது. இந்த பேலஸை வந்து 17th century பில்ட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து ஒலியும் மொழியும் ஷோவும் வந்து இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து அதை பார்க்கல. அதில் வந்து அவங்க மதுரையோட ஹிஸ்ட்ரியும் அந்த பேலஸோட ஹிஸ்ட்ரியும் சொல்லுவாங்க. இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து தமுக்கம் மைதானத்தில் ஒரு பொருட்காட்சி வச்சுருக்காங்க, அங்கே வந்து போகிறோம். நாங்கள் 6 பேர் வந்து ஒரு பில்லரில் கை கோர்த்து தான் எங்களால் அதை கவரே பண்ண முடிஞ்சுது. இந்த பில்லர் வந்து அவ்வளோ ஜைகாண்டிக்காக இருந்தது. நானும் என் குட்டி தம்பியும் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தோம். வாங்க நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பி பொருட்காட்சிக்கு போகலாம். பொருட்காட்சிக்கு என்ட்ரி டிக்கெட் இதுலேயே இருக்குது. நீங்கள் வேணால் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு 10 rupees, அடல்ட்ஸ்க்கு வந்து 15 rupees.
வீக்கெண்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போன மாதிரியே தெரியாது, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணணும். பொருள் காட்சின்னா மெயின் இது ஷாப்பிங்கும் தின்னுறது தானே. ஸோ நாங்கள் வந்து அதை ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஷாப்பிங்கை நாங்கள் முடிச்சுட்டு இந்த என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவில் விளையாட போயிட்டோம். உள்ளே வந்து காலிஃப்ளவர் ஜூஸ், டெல்லி அப்பளம், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது சாப்பிட்றதுக்கு. நானும் என் தம்பியும் ஃபர்ஸ்ட் ரைடில் வந்து ஏறி உட்கார்ந்தாச்சு. வீட்டில் இருக்கிற குட்டி பசங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து வீக்கெண்டில் ரொம்ப ஜாலியான டைம் ஸ்பெண்ட். ஈச் அண்ட் எவ்ரி ரைடுக்கு வந்து நம்ம வந்து பே பண்ணி டிக்கெட் எடுக்கணும். நாங்கள் வந்து கொலம்பஸில் பண்ணது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். என் தம்பியை வந்து அழுதுட்டான். நான் வந்து சீட்லேருந்து கீழே விழுற மாதிரி இருந்தது. ஸோ நான் ஹேண்டில் பார் வச்சு என் சீட்டில் வந்து மிதிச்சுட்டு அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா ஜாலியாக போட் ரைடு என்ஜாய் பண்ணேன். நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு 3D ஷோ போனோம். ரொம்ப மொக்கையாக இருந்தது. ஷோவை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ட்ராம்ப்ளினில் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் இந்த ஸ்டிக் டாயை. பொருள் காட்சியில் தான் கடைசியாக கிடச்சிது.
ஃபிஷ் கண்காட்சியெல்லாம் வச்சிருந்தாங்க. வேற அனிமல்ஸோட போன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. வேற பழைய காலத்துல யூஸ் பண்ண சைக்கிள் எல்லாம் இருந்தது. இங்க பாருங்க, எலிஃபண்டோட போன் எல்லாம் இருக்குது. Hope you guys enjoyed this video. நீங்க எங்கேயாச்சும் போகணும்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த பொருள் காட்சிக்கு போங்க. Bye bye guys. See you in the next video.